மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இது வந்து சிட்டி வியூ. கொடைக்கானலில் வந்து சிட்டி வியூங்கிற இடம். இது வந்து ரொம்ப வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து ஒரு அவ்வளோ அழகாக மலர்களை வந்து லாரி லாரியாக கொட்டி வச்சுருக்க மாதிரி தெரியும். அவ்வளோ அழகாக தெரியும் கொடைக்கானல். அந்த காலத்துலலாம் இவ்வளோ வீடுகள்லாம் இருந்ததே இல்லை. இப்போ அந்த பக்கம் போய் பார்த்தா தான் கொடைக்கானல் எப்படின்றதே நல்லா தெரியும். உங்களுக்கு நான் சிட்டி வியூ வந்து வரும்போது காட்டுறேன். ஏன்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஒரு இடம் பார்க்குறதுக்காக போகிற இடத்துல உங்களை காட்டுறதுக்காக தான் அந்த வியூஸ் எடுத்துகிறேன். ஏன்னா லைவ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வரலை. அதனால் வந்து நான் டெலீட் பண்ணி விட்டேன். இந்த வண்டி ஆடிக்கிட்டே போகிறனால, ஏன்னா ஒரு பையரை கூட்டும் போது வண்டி இறங்கிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது வீடியோ. அதனால் வந்து டெலீட் பண்ணி விட்டேன். வண்டியில் போய்கிட்டு தான் உங்களுக்கு எடுக்கிறேன். சிட்டி வியூ நான் வரும்போது நின்று உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட காட்டும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இன்னுமே கொடைக்கானல் கொஞ்சம் பனி மூடி தான் இருக்குது. நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும். ஆனாலும் பாருங்கள், அந்த பனினால் ரொம்ப கிளியராக தெரியலை. இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பேரி மரம். இந்த லைன் என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வரைக்குமே வெறும் பேரி மரம் தான். பேரிக்கு வந்து பேர் போன இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே பேரியாக தான் இருக்கும். 100 ஏக்கருக்கு மேலே இருக்கும், பேரியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இடம். அதாவது சலைத்து மாதா கோயில் பக்கத்தில் வந்து ஒரு கல்வாரி சர்ச் இருக்கும். அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து அது பான்ஸ் கம்பெனி ஆயிடுச்சு. அது வரைக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரொம்ப சூப்பராக தெரியும். சென்ட்ரலில் இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா, சென்ட்ரலில் ஒரு ஏரியா தெரிஞ்சிச்சு. அது நாங்கள் இந்த பாருங்கள், இந்த பச்சை ஸ்கூலு. இந்த பச்சை ஸ்கூலில் தான் என் பையன் படித்தான். அந்த ஸ்கூல் வந்து சென்ட் சேவியர் ஸ்கூலு. இன்னொரு இடத்துல நாங்கள் திரும்ப வரும்போது உங்களுக்கு அந்த இடம் ஓரளவுக்கு தெரியும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் நான் ரொம்ப பேரியாக இருக்கனால வந்து அந்த கிளியராக இருக்க இடத்துல தான் உங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா தெரியும். இருந்தாலும் டைம் இருக்காதேன்ட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸுக்கு யாராவது இடம் வாங்கணுன்னா சொல்லுங்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது, வியூவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து கரெக்டாக நான் வந்து செல்லர்கிட்ட உட்கார வச்சு உங்களை நான் பேச விட்ருவேன். உள் கமிஷன், வெளி கமிஷன் அப்படியெல்லாம் வச்சு பேச மாட்டேன். ஏன்னா கரெக்டாக செல்லர்கிட்ட உட்கார வச்சு நான் பேச விட்ருவேன். உங்களுக்கு யாராவது லேண்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். ஏக்கர் கணக்கில் இருக்குது. இங்கே கொடைக்கானலில் மட்டும் இல்லை, தாண்டிக்குடி இதெல்லாம் சொன்னேன்ல இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி வியூவில் இறங்கிட்டோம். இப்போ நான் இறங்கி எடுக்கிறேன் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், பனி மூடி கிடக்கு. இந்த பனி இல்லாட்டி அந்த பக்கம் வந்து அந்த பெரிய குளத்தோட வைகை டேம் வந்து அப்படியே தெரியும். பனி மூடி இருக்கனால தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். இடையில பாருங்கள் ஒரு தகரம் மாதிரி தெரியும். அந்த பாருங்கள் ஒரு தகரம் மாதிரி தெரியுது பாருங்கள், வெள்ளையா லேசாக. அது வந்து வெள்ளகவி ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளகவி. அதுக்கு பக்கத்தில் வீடுகள் இருக்குது. அந்த பனி இருக்கனால தெரியலை. வெள்ளகவிக்கு ரோடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் போட முடியாதுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்குது வெள்ளகவி. இது இறங்கிட்டு கொடைக்கானல் ஆப்போசிட்டாக எடுத்தேன். திரும்ப இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம்தான் வந்து அந்த விஜய் சாரும் சூர்யா சாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்த இடம் தான் இது. இந்த இடத்துல பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் வந்து, குழந்தைங்களை கொடைக்கானல் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துலலாம் நிற்க வச்சிங்க அப்படின்னா அந்த யூகாலிப்டஸ் இலை வந்து வலிக்கி விட்ரும், பள்ளத்துக்கு போயிடுவோம். ஏன்னா எந்த தடுப்புமே இங்கே போட கிடையாது, சும்மா தான் கிடக்கு இடம். அதனால் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக நின்று பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் போடப்பட்ட போஸ்ட்டு. இப்போ பெரிய குளத்தில் இருந்தால் பவர் லைன் இது வழியாக அந்த பக்கம் எடுத்துருக்குறாங்க. பாருங்கள், மிஸ்ட்டு சுத்தமாக மூடிடுச்சு. அதனால் வந்து ஒன்றுமே தெரியலை. அந்த மாதிரி சிட்டி வியூக்கு வரவங்க மே மாதத்தில் தான் பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்கும். மே மாதத்தில் ஓரளவுக்கு வெறிச்சிருக்கும். இப்போ அந்த பனினால் உங்களுக்கு தெரியலை. இந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் இடம் வந்து இதாக இருக்கும். ஆனாலும் இதுக்கு கீழே கால் வலிக்குச்சுன்னா நேராக போயிடுவோம். அந்த மாதிரி இலைகள் வந்து கொட்டிக்கட்டு கிடக்கும் யூகாலிப்டஸ். ஒரு இலையில் கால் வச்சா அடுத்த இலைக்கு போய் அப்படியே ட்ரோலர் மாதிரி கீழே போயிடுவோம். நல்லா காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தால் பத்திரமா வச்சுக்கோங்க.
அப்படியே நின்றுக்கிட்டே ஆப்போசிட் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள். அவ்வளோதான், திரும்ப கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த சிட்டி வியூக்கு வாங்க. இந்த சிட்டி வியூவில் இருக்க இந்த கொடைக்கானலோட காட்சியை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக பேரித்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமாக ஒரு 100 ஏக்கர் இருக்கும். ஃபுல்லாகவே பேரித்தோப்பு தான். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஏன்னா பேரித்தோப்பு இல்லாத இடத்துல தான் கொஞ்சம் கொடைக்கானல் கிளியராக தெரியும். பேரி மரம்னால எல்லா மரத்துகளுக்குள்ளே தான் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பனி மூடி கிடக்கு பாருங்கள். இந்த பக்கமெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லேண்ட் வேணும்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.